இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக ஒரு 3 விஷயம் தேவைப்படும். ஸோ அந்த 3 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சினாரியோ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய நமக்கு வந்து அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியே வரதை பார்க்கலாம். இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும். அப்படி அது மூவ் ஆகுறப்போ ஒவ்வொரு கேஸ் பார்ட்டிகல்ஸும் அதை என்ன பண்ணுன்னா கொலைட் பண்ணிட்டு தான் வந்து வெளில வரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த மொத்த கேஸ் பார்ட்டிகல்ஸும் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதுக்கு தான் நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எவ்வளோ வேகத்தில் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 3 விஷயம் பார்க்கணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்பிஎஸ். இந்த எம்பிஎஸோட மீனிங் என்னன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. ஸோ இந்த மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மேரத்தானை வந்து கற்பனை பண்ணிப்போம். அந்த மேரத்தானில் ஒரு 100 பேர் 200 பேர் ஓடுறாங்க அப்படின்றப்போ இதில் வந்து ஸ்பீடாக ஓடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ அதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்போஸ் நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுறவங்க ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 90 மெம்பர்ஸ் இல்லை 180 மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பீடுன்றது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? லேட்டஸ்ட் கன்சிடர் எல்லாரோட ஸ்பீடும் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஈக்குவல்னு வச்சுப்போம். ஓகேவா? அவங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இல்லை 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறாங்க வச்சுப்போம். அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோடைய ஸ்பீடு என்ன அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த பர்ஃப்யூம் அந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுறப்போ அதில் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ்ன்றப்பே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸோடைய ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எத்தனை பார்ட்டிகல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அதோட டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிகல்ஸ், ஸ்லோ மூவிங் பார்ட்டிகல்ஸ் எல்லா பார்ட்டிகல்ஸோடைய ஸ்பீடும் நம்ம சேர்த்து நம்ம வந்து ஆவரேஜ் எடுப்போம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடோடைய டெஃபினிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ரூட் மீன் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸை கன்சிடர் பண்ணோம். லைக் ஒரு 100 1000 இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் பார்ட்டிகல்ஸோடைய எனர்ஜியும் எடுத்து நம்ம வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா வர வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரூட் மீன் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட் மீன் ஸ்கொயரை வச்சு இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து எவ்வளோ எனர்ஜியில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இது கிராஃபிக்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிராஃபிக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இங்கே நம்ம 2 டெம்பரேச்சர் எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் இருக்குது. 300 கெல்வின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர் தான். இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 900 கெல்வின் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய வந்து இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு எக்ஸ்எக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீட் இருக்குது. ஓகே, எவ்வளோ ஸ்பீடில் வந்து அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 300 கெல்வினில் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி 900 கெல்வினில் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 300 கெல்வின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சர். அவ்வளோ லோ டெம்பரேச்சரில் வந்து நமக்கு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் ஹை ஸ்பீட் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஓகேவா? மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு லோ ஸ்பீடில் தான் வந்து ட்ராவல் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை விட நமக்கு ஸ்பீடு எதுக்கு அதிகமாக இருக்கும்னா ஆவரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடு வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பீடை விட நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து ஆர்எம்எஸ் தான். ஸோ ஆர்எம்எஸ் விடவும் கம்மியான ஸ்பீடு எதுக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடை விட நம்ம கம்மியாக தான் இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுக்கு இருக்கும்.
ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட் ஸ்பீட் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட். லைக் நமக்கு ஒரு 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா, 1000 பார்ட்டிகல்ஸில் ஒரு 700 பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டிகல்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான வேகத்தில் மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ நம்ம லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அந்த 1000 பார்ட்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக லைக் ஒரு 100க்கும் கம்மியான பார்ட்டிகல்ஸ் தான் என்ன பண்ணோம், அதிகமான ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதோட கம்மியாக தான் நமக்கு மூவ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிராஃபை நம்ம பார்த்தாச்சு. லைக் இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் இருக்கும், அதை விட நமக்கு என்ன இருக்கும், இங்கே வந்து ஆவரேஜ், இங்கே வந்து விஆர்எம்எஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த கிராஃப் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல தான், அதாவது இந்த ஸ்பீடில் தான் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. லைக் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 135 சம்திங் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் போக போக பாருங்களேன், நமக்கு கிராஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ என்ன இந்த விஷயத்தை வந்து காட்டுதுன்னா, அதாவது கிராஃப் குறையிறதுக்கு ரீசன் என்னென்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து அந்தந்த ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, 500 இருக்குது, 500 மீட்டர் பர் செகண்ட். அதேமாதிரி ஆவரேஜ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஆர்எம்எஸ் பாருங்கள் 600 கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு, ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 700 பார்ட்டிகல்ஸ் தான் வந்து என்னது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 200 பார்ட்டிகல்ஸ் நமக்கு என்ன சொல்லலாம், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 100 பார்ட்டிகல்ஸ் வந்து அது ஆர்எம்எஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கேஸ் நம்ம வந்து தெளிவாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எடுத்துப்போம், 900 கெல்வின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன நடக்கும்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு பார்ட்டிகளோட எனர்ஜியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு, ஆர்எம்எஸ்ஸு, ஆவரேஜ் எல்லாம் பக்கத்துலேயே நமக்கு இருக்குது. ஓகேவா? ஏன் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடும் டெம்பரேச்சரும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே வெலாசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக மூவ் ஆகிறப்போ அதோட எனர்ஜி வந்து ஷேர் ஆகுது. அப்படி எனர்ஜி ஷேர் ஆகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அந்த ஸ்லோவஸ்ட் பார்ட்டிகளோட ஸ்பீடு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 500ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அதை விட ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டிகளோடைய ஸ்பீடு வந்து ஒரு 515 எடுத்துப்போம். ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிகளோட ஸ்பீடு வந்து 600ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்றது ரொம்ப பெருசு கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து பெருசாகவே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல கிராஃப்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ பெருசாகவும், இங்கே கிராஃப் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டானது ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போல்ட்ஸ்மேனோட ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களால் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ரீசன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா, நம்ம மாஸ்டர் லெவலில் ஃபிசிக்ஸில் பண்ணுறப்ப தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இந்த ஈக்குவேஷன் என்ன மீன் பண்ணுதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ இதில் NV அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தட் ஹேவ் எ ஸ்பீட் பிட்வீன் V அண்ட் V + dV. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, சப்போஸ் இந்த கிராஃபுக்குள்ளே நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எனக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து வின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிவின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு டோட்டலாக என்ன சொல்லுவோம், நம்ம டோட்டலாக சொல்கிறப்ப V + dVன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த கிராஃபுக்குள்ளே, அதாவது இந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, ஐ மீன் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபார்மேட் வச்சு சொல்ல முடியும், அந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இந்த என்னோட மீனிங் என்னென்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் எ சாம்பிள். அந்த சாம்பிளுக்குள்ளே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படிங்கிறது. இந்த எம்ங்கிறது பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா V அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த மாலிகூல். இந்த Kன்றது பார்த்திங்கன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். Tங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ விச் இஸ் இன்வெர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு NV இஸ்
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் 300 கெல்வினில் இருக்கப்போ மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடோட இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட நம்பர் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் அதுவே 900 கெல்வினில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன அர்த்தம்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வேல்யூ வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன்.